ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக முதற்கட்ட அறிக்கை தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடைய நேரான சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, முதற்கட்ட அறிக்கையில் எதன் காரணமா இந்த விபத்து ஏற்பட்டது என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கா? கடந்த ஜூன் மாதம், அதாவது ஜூனுடைய 12ஆம் தேதி அகமதாபாத்தில் ஏர் இந்தியாவினுடைய விமானமானது விபத்தை எடுத்த நிலையில் அந்த விபத்தினுடைய முதற்கட்ட அறிக்கையை விமான விபத்து இயக்குநரக அதிகாரிகள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக என்ஜின்களுக்கு செல்ல வேண்டிய அந்த ஒரு எரிபொருளுடைய தொடர்பு என்பது முழுமையாக கட் ஆஃப் செய்யப்பட்டதன் காரணமாக இந்த ஒரு விபத்து என்பது ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு முதற்கட்ட ஒரு தகவலை அதிகாரிகள் இந்த ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 15 பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதை விரிவாக விவரித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விமானத்துடைய இந்த பிளாக் பாக்ஸ் பகுதிகள், குறிப்பாக அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் பகுதிகளை ஆய்வு செய்து அதன் மூலம் பல்வேறு தகவல்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காக்பிட்டில் என்ன நடந்தது என்ற ஒரு கருத்துக்களையும் 2 பைலட்களிடையே பரிமாறப்பட்ட அந்த ஒரு தகவல்கள் தொடர்பான ஒரு தகவல்களையும் அதிகாரிகள் இதில் தெரிவித்துள்ளார். சுமார் 49 மணி நேரங்கள் தொடர்பான ஒரு தரவுகள் என்பது இந்த விமானத்தினுடைய அந்த பிளாக் பாக்ஸ் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு ஆய்வுகள் செய்யப்பட்டது எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட அந்த பிற்பகல் நேரத்தில் காட்விக் விமான நிலையத்தில் செல்ல வேண்டிய அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஒரு ஏர் இந்தியாவுடைய 171 விமானத்தினுடைய தரவு 2 மணி நேரம் ஒட்டுமொத்த ரெக்கார்டுகளும் அதில் இருந்தது எனவும், ஆனால் பிளாக் பாக்ஸினுடைய ஒரு பகுதி முழுமையாக இருந்ததன் காரணமாக அதை மேனுவலாக அந்த தரவுகளை ரிட்ரைவ் செய்வதன் நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் அந்த முதல்கட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விமானம் மேலெழும்பி ஒரு வினாடிக்குள்ளாகவே இந்த என்ஜின்களுக்கு செல்ல வேண்டிய அந்த ஒரு எரிபொருள் என்பது முற்றிலுமாக கட் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு அது ஏன் கட் ஆஃப் செய்யப்பட்டது என்று ஒரு விமானி சக விமானிடம் கேட்டதாகவும் அதில் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த ஒரு பிரச்சனை தான் இந்த விபத்திற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 32 வினாடிகளில் இந்த விமானமானது விபத்தை சந்தித்துள்ளது. குறிப்பாக அகமதாபாத் விமானத்துடைய அந்த ஓடுதளத்திலிருந்து மேல் எழும்பும் பொழுதே அதை அடைய வேண்டிய அந்த ஒரு உச்சபட்ச தூரத்தை அதை அடையவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அதிகாரிகள் இந்த ஒரு முதற்கட்ட ஆய்வு அறிக்கையில் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அறிக்கை என்பது ஏற்கனவே மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகம் மற்றும் பிரதமர் அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் நேற்று நள்ளிரவு அதிகாரப்பூர்வமாக விமான விபத்து விசாரணை பணியகத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூடுதலான ஒரு விரிவான ஆய்வுகள் என்பது பெறப்பட்ட கருவிகள் மூலமாக செய்யப்பட்டு வருவதாகவும், அதனுடைய இறுதி விசாரணை அறிக்கை என்பது 5 முதல் 6 மாதங்களுக்குள் வெளியாகலாம் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது வரை போயிங் உள்ளிட்ட நிறுவனங்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்க போவதில்லை, தேவையும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு அறிக்கை என்பது முதற்கட்ட அறிக்கையாகத்தான் பார்க்கப்படுகிறது. கூடுதலான விரிவான விசாரணைக்கு பிறகே முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் அந்த ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக அந்த விமானத்தினுடைய எரிபொருள் தொடர்பு துண்டிக்கப்பட்டதன் காரணமாக இந்த ஒரு விபத்தானது ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளதாகத்தான் இந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். தேவா, சுசித்ரா, நீ தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், இந்த ஃபியூல் சுவிட்ச் அவருடைய பங்கு என்ன? இந்த விபத்துக்கு அந்த ஃபியூல் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருந்தா முக்கியமான காரணமா இந்த விசாரணை அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கா? தேவா, இந்த 15 பக்க அறிக்கையில் குறிப்பாக 14வது பக்கத்தில் இந்த கட் ஆஃப் சுவிட்சை பற்றி இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமான விபத்தின் ஒரு முதன்மை காரணமாக அல்லது மூல காரணமாக அந்த அறிக்கையில் அவர்கள் கூறியிருப்பது இந்த கட் ஆஃப் சுவிட்சை தான். ஏனென்றால் இந்த கட் ஆஃப் சுவிட்சை இவர்கள் ஆஃப் செய்த பின்புதான் இன்ஜினுக்கு போகக்கூடிய அந்த எரிபொருளின் சப்ளை ஆனது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே இந்த எரிபொருள் அந்த இன்ஜினுக்கு போவது நிறுத்தப்பட்டு விமானம் விழுந்திருப்பதைத்தான் இந்த அறிக்கையானது முதற்கட்டமாக தெரிவிக்கிறது. நாம் இது தொடர்பாக அதிகாரிகள், அதாவது ஓய்வு பெற்ற விமான பைலட்டிலிடம் பேசும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த கட் ஆஃப் சுவிட்ச் என்பது நம் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த சர்வசாதாரணமாக சுவிட்சை ஆன் ஆஃப் செய்வது போல கிடையாது. இது ஒரு மனிதர் இந்த சுவிட்சை, அதாவது இதில்
இதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் பொருத்தப்பட்டிருக்கும். அதனால் இந்த சுவிட்சை நீங்க கட் ஆஃப் சுவிட்சை ஆஃப் செய்ய வேண்டும் அல்லது ஆன் செய்ய வேண்டும் என்றால் ஒரு நபர் தனியாக நின்று அதை இழுத்து மற்ற, அதாவது ஆன் செய்வதற்கோ ஆஃப் செய்வதற்கோ அதை நகர்த்த வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே இந்த சுவிட்ச் ஆன் அல்லது ஆஃப் செய்ய முடியும். எதேச்சையாக அல்லது ஒரு கைப்பட்டோ அதை ஆன் அல்லது ஆஃப் செய்ய முடியாது என்று தெரிவிக்கிறார்கள். மிக முக்கியமாக அந்த அறிக்கையில் இந்த சுவிட்ச் ஆஃப் ஆயிருப்பதை ஒரு விமானியை கவனிக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் மற்ற விமானியிடம் கேட்கிறார், நீங்கள் ஏன் இதை ஆஃப் செய்தீர்கள் என்று கேட்கிறார். அப்போது அவர் நான் செய்யவில்லை என்று இருவரும் பேசியிருப்பதாக அந்த கருப்பு பெட்டியில் இருக்கக்கூடிய தகவலும் வெளியாயிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சுவிட்சை அந்த விமானத்தில் இருந்த விமானிகளில் ஒருவரே இதை ஆஃப் செய்தாரா? ஏனால் இது ஒரு மனிதரால் மட்டுமே ஆஃப் செய்ய முடியும். நான் ஏற்கனவே கூறியதுபடி இது ஒரு ஸ்பிரிங் லோடட் சுவிட்ச் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த சுவிட்சை மேலே இழுத்து அதை ஆன் அல்லது ஆஃப் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு அதை நகற்ற வேண்டும். அதனால் இது ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன், அதாவது மேனுவல் இன்புட் இருந்தால் மட்டுமே இந்த சுவிட்சை நகர்த்த முடியும். மிக முக்கியமாக ஒரு நொடி வினாடியில் இந்த இரண்டு சுவிட்சுகளுமே, அதாவது ரன் என்ற ஆப்ஷனில், அதாவது எரிபொருள் சப்ளை இருக்கக்கூடிய அந்த ரன்லிருந்து கட் ஆஃப் என்ற நிலைக்கு அது மாற்றப்படுகிறது. கட் ஆஃப் என்றால் ஆஃப் செய்வது. ஒரு நொடி வித்தியாசத்தில் இந்த இதுமே ஆஃப் செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அடுத்த 14வது அல்லது 18வது நொடியில் மீண்டும் இது ஆன், அந்த இந்த கட் ஆஃப் சுவிட்ச் என்பது ஆன் செய்யப்படுகிறது. அப்போதுதான் இந்த இன்ஜின்கள், அதாவது ஏற்கனவே புறப்பட்ட உடனே இன்ஜின் இரண்டுமே டியூவல் இன்ஜின் ஃபெயிலியர் என்று சொல்வார்கள், இரண்டு இன்ஜினுமே அணைந்து விடுகிறது. 14 அல்லது 18வது நொடியில் மீண்டும் அந்த சுவிட்ச், அதாவது கட் ஆஃபில் இருந்த சுவிட்ச் மீண்டும் ரன் என்று வருகிறது, அதாவது ஆஃபில் இருந்தது ஆன் என்ற நிலைக்கு வருகிறது. அவ்வாறு வரும்போது அந்த ஒரு இன்ஜின் சுற்ற தொடங்கி இருக்கிறது, மற்ற இன்ஜின் தொடங்குவதற்கு முன்பாகவே கீழே விழுந்து நொறுங்கி இருப்பதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேவா. அதாவது இனி அடுத்த கட்ட விசாரணையின் போதே, அல்லது இந்த விசாரணை இந்த முழுமையான இறுதி அறிக்கை வருவதற்கு குறைந்தது ஒரு 6 மாதம் ஆகும் என்று இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த முழுமையான அறிக்கையில் தான் இது ஒரு மேனுவல் இன்புட் மூலம் இந்த சுவிட்ச் ஆனது ஆன் செய்யப்பட்டது அல்லது ஆஃப் செய்யப்பட்டதா, அல்லது இதுக்கு ஏதேனும் தொழில்நுட்ப காரணங்கள் இருக்கிறதா என்பது தெரிய வரும் தேவா. முகிலன், இப்ப மனித தலையீடு இல்லாமல் இந்த விபத்துக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க. மற்ற எரர் எதுவும் இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு, மனித தலையீடு அந்த பைலட்டுகளுடைய பொறுப்பில் வருமா, இல்லை அந்த காக்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூல் சுவிட்சை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வேறு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்குது அப்படின்ற விஷயமும் பார்க்கப்படுமா? தேவா, அதான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சுவிட்சை இயக்குவதற்கு மேனுவல் இன்புட் இருந்தால் மட்டுமே அதை இயக்க முடியும் என்றுதான் பல வல்லுநர்களும் தெரிவிக்கின்றனர். நான் ஏற்கனவே தெரிவித்தது போல இதில் ஒரு ஸ்பிரிங் லோடட் சுவிட்ச், நான் ஏற்கனவே சொன்னது போல நம் வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்சுகள், அதாவது ஒரு லைட் போடுவதற்கோ அல்ல ஃபேன் போடுவதற்கோ நாம் பயன்படுத்தக்கூடிய சுவிட்சுகள் மாதிரி இது அவ்வளவு எளிதில் இதை ஆன் அல்லது ஆஃப் செய்துவிட முடியாது. அல்லது தவறுதலாக கைப்பட்டது என்று அது ஆன் ஆகிவிட்டது அல்லது ஆஃப் ஆகிவிட்டது என்று நாம் கூற முடியாது. அதற்கு அந்த சுவிட்சுகளை நீங்கள் இழுத்து அதை ஆன் நிலைக்கோ அல்லது ஆஃப் நிலைக்கோ கொண்டு வந்தால் மட்டுமே அதை இயக்க முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய 2 இன்ஜின்களுக்கு 2 சுவிட்சுகள் இருக்கின்றன. அந்த 2 சுவிட்சுகளும் ஆஃப் செய்யப்படுகிறது. அதாவது ஒரு நொடி வித்தியாசத்தில் அது ஆஃப் செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 14 அல்லது 18வது நொடியில் மீண்டும் அது ஆன் செய்யப்படுகிறது. அந்த 18 நொடிகளுக்குள் தான் இந்த விமானமானது அது முழு த்ரஸ்ட், அதாவது அந்த விமானத்தில் அந்த த்ரஸ்ட் என்று சொல்வார்கள், அது மேலே போவதற்கான அந்த உந்து விசை, அதை முற்றிலுமாக 18 நொடிகளிலேயே அது முற்றிலுமாக அந்த உந்து விசையானது முற்றிலுமாக போய்விடுது. இதனால் தான் விமானம் அந்த லூசிங் ஆல்டிடியூட் என்று சொல்வார்கள், அது பறந்து கொண்டிருக்கும் போதே அது கீழே அந்த சில நொடிகளிலேயே கீழே உழுகக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் அதுதான். ஆனால் அந்த சுவிட்ச்
அதாவது 14வது செகண்டில் மீண்டும் ஆன் செய்யப்படுகிறது. ஒரு இன்ஜின் மீண்டும் இயங்க தொடங்கினாலும் அந்த மற்றொரு இன்ஜின் இன்னும் முழுமையாக தொடங்கவில்லை. அதே போல இந்த விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே கீழே விழுந்து நொறுங்குகிறது. இந்த விமானம் இன்னும் கூடுதலாக உயரத்தை எட்டி இருந்தால் இந்த விமானம் மீண்டும் அந்த இன்ஜின் செயல்பாட்டுக்கு வந்து பறப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இதுவே ஒரு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி மீரன்.